அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பேர் உமர். அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்துக்கு 5 வருஷம் ஆகுது. இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் சந்திரமௌலி. இப்போது நான் கடைசி வீடியோவில் ஆக்சுவலி இந்த உயிரினங்களை பற்றி பேசியிருப்பேன். நம்ம வெறுக்கக்கூடிய உயிரினங்கள் நம்மளை எப்படி காப்பாற்றுது அந்த மாதிரி சொல்லிட்டு தலைப்பில் பேசியிருப்பேன். அதில் ஒரு 6லேருந்து ஒரு 7 உயிரினங்களை பற்றி பார்த்துருப்போம். இன்ஷா அல்லாஹ் இதில் அது தொடர்ச்சியாக இன்னொரு சில உயிரினங்களை பார்ப்போம். இறைவன் நாடினால். இன்ஷா அல்லாஹ்னா இறைவன் நாடினால் என்று அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறதுலே நம்மளை மோஸ்ட் இரிட்டேட்டட் அப்படின்னு பார்த்தோம், ரொம்ப வெறுக்கிற மாதிரி ஒரு உயிரினங்கள்னா மஸ்கிட்டோ தான். கரெக்டுங்களா? மஸ்கிட்டோவை நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா எப்படின்னா, எல்லா மஸ்கிட்டோவையும் நம்ம அழிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணாதவங்க யாரும் எல்லாருமே பண்றவங்க, பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த மஸ்கிட்டோவில் நம்ம டெய்லியும் ஆக்சுவலி இது பண்ணுவோம். நைட்ல மட்டும் இல்லை, காலிலலாம் கூட இப்போ எல்லா டைமுமே இப்போ மஸ்கிட்டோ நம்மளை கடிக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால நிறைய பேர் இந்த மலேரியா, டெங்கு அந்த மாதிரி நிறைய டிசீஸ் அதனால உயிரிழந்தவங்களும் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த உலகத்திலேயே வருஷம் இந்த மனிதர்களோட இறப்பு எண்ணிக்கையை எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்கன்னா, நிறைய வகையில் எடுப்பாங்க. பாம்புகளால எவ்வளோ மனிதர்கள் ஒரு வருஷத்தை இறக்குறாங்க, சிங்கத்தால எவ்வளோ இறக்குறாங்க, அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது உச்சத்துல இருக்கிறது இந்த கொசுக்கள் தான். எப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 7,25,000 7,50,000 வரைக்கும் இல்ல, அதாவது 1 கோடி வரைக்கும் இந்த உயிரிழப்புகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 10 லட்சம், சாரி. ஸோ 7,25,000 10 லட்சம் உயிரிழப்புகள் இந்த கொசுக்களால ஒவ்வொரு வருஷமும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஹையஸ்ட்ல இருக்கு. இந்த டிசீஸ் மலேரியா அது மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி டிசீஸ்ல இருக்குன்றாங்க. இதுல செகண்ட் ஹையஸ்ட் என்னன்னா, அதாவது சிங்கமோ பாம்போ அந்த மாதிரி கொடூரமான ஒரு விலங்குகளும் கிடையாது. 2வது மனிதர்கள் இருக்காங்க. மனிதர்கள் இறக்குறது 5 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு. மனிதர்களால மற்ற மனிதர்களோட இறப்பு 5 லட்சம். சரி, நம்ம அதை பத்தி பேச தேவையில்ல. மஸ்கிட்டோஸ் ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம் பேரை இது கொலை பண்றது ரொம்ப கஷ்டமானது. இது கேட்கும் போதே கஷ்டமா இருக்கும். பட் இது ஆக்சுவலி நம்மளுக்கு ரொம்ப அதே மாதிரிதான், நம்ம எதிர்பாராத இடத்துல இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இறைவன் ஒரு வசனம் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். 2வது அத்தியாயம் 26வது வசனத்துல, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கொசுவையோ அதை விட சிறிதையோ ஊமையாக கூறுதல் வைக்கப்பட மாட்டான். அப்படின்னா எதுக்கு அல்லாஹ் அந்த கொசுவை, ஆக்சுவலி கொசு ரொம்ப சின்னது. ஆக்சுவலி அல்லாஹ் நினைச்சிருந்தா இருக்கிறதுல இறைவனோட பிரம்மாண்டமான படைப்பு ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்கலாம். இருக்கிறதுல இதுவரையும் பிரம்மாண்டமான படைப்புனா டைனோசர்ஸ் சொல்லலாமா? சைஸ்லயும் சரி, வெயிட்லயும் சரி, அதாவது இவ்வளவு பெருசா இருக்குமான்னு நினைச்சு பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமான உயிரினங்கள் இருக்கு. இப்போ உயிரோட இருக்கிற உயிரினங்கள் பாத்தீங்கன்னா, வேர்ல்டுலயே இந்த நீல திமிங்கலம் சொல்றாங்கல்ல, அதுதான் இருக்கிறதுல செம்ம பெருசு, அதை சொல்லலாம். பட் ஏன் இந்த சின்ன கொசு, கண்ணுக்கே நம்ம சின்ன ஏதோ ஒரு கருப்பா மட்டும் தான் தெரியுமே தவிர்த்து அதை ஏன் சொல்றான்னா, அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த கொசு நம்ம வாழ்க்கைக்கு இன்றியமையாததா இருக்கு. எப்படின்னா, இந்த கொசு முட்டை போடும் பாத்தீங்களா தண்ணியில, அந்த உணவை சாப்பிட்டு அந்த குளத்திலேயோ அந்த அந்த நீர்நிலையிலயோ அதுல அந்த உயிரினங்கள் சாப்பிட்டு வளருது அப்படின்னு சொல்றாங்க. இதை ப்ரூவ் பண்றதுக்கு கனடால ஒரு சயின்டிஸ்ட் டீம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு லேக்கை சூஸ் பண்றாங்க. அந்த லேக்ல இருக்கிற நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், மெஷின்ஸ்லாம் வச்சு அந்த லேக்ல இருக்கிறத மட்டும் எல்லா கொசுக்களும் அழிச்சிட்டாங்க. எல்லாமே அழிச்சிட்டாங்க. அதாவது கொஞ்சம் தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்க தவிர்த்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 சீசன்ஸ் தாண்டி பாக்குறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெயில் காலம், குளிர்காலம் 2 தாண்டின்னு வச்சுக்கோங்களேன். தாண்டினதுக்கு அப்புறம் எல்லா மீன்களும் செத்துருச்சு. எல்லா பறவைகளுமே அதோட ரேட் குறைய ஆரம்பிச்சிருது. அந்த செடிகள்லாம் எல்லாமே கொஞ்சம் டல்லாக அந்த மாதிரிலாம், அதாவது கடைசியில அந்த லேக் ஒரு உயிரினங்களுக்கு தகுதியற்ற ஒரு லேக்கா அது மாறிடுச்சு. எப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 6 மாசத்துல 2 சீசன்னா 3 மந்த்ஸ்னா ஒரு 6 மந்த்ஸ்ல ஜஸ்ட் அவங்க எதுவுமே பண்ணல. அந்த லேக்ல இருக்கிற எல்லா கொசுங்களையும் அழிச்சாங்க. ஆனா 6 மாசத்துல அந்த லேக்கே ஒரு தகுதியற்ற ஒரு லேக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாங்கன்னா,
இந்த என்விரான்மெண்ட் நம்ம சுற்றுச்சூழலுக்கு கொசுக்கள் வந்து ரொம்ப இன்றியமையாததா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொன்னு ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா, அந்த கொசுக்கள் வந்து ஏராளமான ஸ்பீசிஸ் இருக்கு, கிட்டத்தட்ட அதாவது நம்ம எண்ண முடியாத அந்த அளவுக்கு நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. அதுல சிலது மட்டும்தான், அதுவும் அந்த பெண் கொசுக்கள் மட்டும் தான் நம்மளை கடிக்கும். அதை தாண்டி ஏராளமான கொசுக்கள் இருக்கு. அது வந்து என்ன பண்றாங்கன்னா, அதுதான் வந்து இந்த பாலினேஷனுக்கும் கொசுக்களுக்கும் சம்மந்தம் இருக்கு. இந்த கொசுக்களாலையும் பாலினேஷன் இந்த செடியெல்லாம் வளருதுன்னு ஆக்சுவலி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்ப நம்ம ஒரு கொஸ்டின், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் இருக்கும், இப்போ இவ்வளோ கொலை, அதாவது இவ்வளோ இழப்புகள் வந்து ஒரு கொசுவால் நடக்குதுன்னா கண்டிப்பா வந்து இறைவன் ஏதோ தப்பு பண்ணியிருப்பான். ஏன்னா இறைவனோட ஆக்சுவலி நம்ம மனுஷங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தானே இறைவன் நினைப்பான். அப்ப அவன் மேபி தப்பு பண்ணியிருப்பானோ கொசுக்களை படைச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு தெரியாம கொசுக்கள் நம்ம வாழ்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அடுத்து வந்து எலிகள். இது வந்து நான் ஒரு உண்மையான ஒரு ஹிஸ்டரியிலிருந்து சொல்றேன். 1347, கிட்டத்தட்ட ஒரு 700 இயர்ஸ் பேக், யூரோப்ல வந்து இந்த எலிக்களால வந்து ஒரு பெரிய, அதாவது இப்போ கொரோனாவை விட பல மடங்கு ஒரு நோய் வருது. எப்படின்னா, அந்த உயிரினங்களுக்கு மேல அந்த சின்ன சின்ன பூச்சி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஃப்ளீ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுல ஏதோ ஒரு வைரஸ் இருந்திருக்கு. எலிகள் மேல அந்த ஒரு குட்டி பூச்சி இருந்திருக்கு, அதுல ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால யூரோப்ல மட்டும் 7.5 கோடி பேர் செத்துருக்காங்க யூரோப்ல. இது வந்து எப்பன்னா ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல என்ன சொல்றாங்கன்னா, யூரோப்ல இருக்கிற மொத்த பாப்புலேஷன்ல 1/3 பங்கு கம்ப்ளீட்டா வந்து இந்த நோயால வந்து அவங்க இறந்துட்டாங்க. இன்னும் சில எஸ்டிமேட்ஸ் எப்படி சொல்றதுன்னா 20 கோடி வரைக்கும் அது அஃபெக்ட் ஆயிருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா யூரோப்ல இருந்து பரவி ஆப்பிரிக்கா வரைக்கும் போய் 20 கோடி இறந்திருக்காக ஒரு எஸ்டிமேட் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. இது எதனாலனா அதான் ரேட்ஸ் அதிகமானதால, ரேட்ஸ்ல இருக்கிற அந்த ஃப்ளீ, அந்த பூச்சிக்கு இருக்கிற சில வைரஸ்னால அவ்வளவு 20 கோடி மக்கள் கிட்ட இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னும் சயின்டிஸ்ட்லாம் அதை என்ன சொல்றாங்கன்னா, இந்த எலிகளை வந்து பயோ இண்டிகேட்டர் சொல்றாங்க. எப்படின்னா, எலிகள் வந்து எந்த ஒரு இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கோ அங்க ஏதோ மனிதர்கள் தப்பு செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம், என்விரான்மெண்ட் ஏதோ பாதிப்படைய போகுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு இடத்துல எலிகள் அதிகமா இருக்கா, அங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அந்த தப்பு எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் என்விரான்மெண்டா இருக்கலாம். இப்போ வந்து தண்ணி நம்ம தேங்க விட்டுருப்போம், ஒழுங்கா அந்த சீவேஜ் எல்லாம் வந்து நம்ம திறந்து போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் ஒழுங்கா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாததுனால இந்த மாதிரி அந்த எலிகள்லாம் வந்து அதிகமாகுது. ஸோ கண்டிப்பா அது அழிவுல தான் முடியுன்ற மாதிரி ஆக்சுவலி சொல்றாங்க. சரி, ஓகே, இதுவரையும் நம்ம நெகட்டிவா பார்த்தோம். ஸோ எலிகள்னால ஆக்சுவலி பாசிட்டிவ்ஸும் இருக்கு. எப்படின்னா, இது வந்து என்ன பண்ணுன்னா, இந்த வயல்கள்ல அதுக்கப்புறம் காட்டுல இருக்கிற எலியெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த சீட்ஸை வந்து அந்த விதைகளை வந்து பல இடத்துக்கு கொண்டு போறதுல இதுவுமே ஒரு பெரிய பங்கு வந்து இந்த எலிகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, விண்டர்ல வந்து அதுக்கு வந்து வெளியெல்லாம் போய் சாப்பிட முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, முன்னாடியே விதைகள்லாம் சேகரிச்சு வச்சு ஒரு குழிக்குள் வந்து அது வச்சுக்குமாமா. அப்ப அந்த வழியில வந்து அந்த விதைகள்லாம் வந்து பரவும் போது அது மரங்களா வளருது. அதுக்கப்புறம் எலிக்கு வந்து எப்படின்னா, அந்த சேகரிச்சு வச்சிருமா, பட் அது மறந்துடும், எலிகள்லாம் மறந்துடும். ஸோ அந்த சேகரிச்சு வச்ச இடத்துல இருந்து விதைகள் மூலமா மரங்கள், ஏராளமான மரங்களை வந்து உலகத்தில் உண்டாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்னேக்ஸ், அந்த கழுகு, ஃபாக்ஸ்க்குலாம் இது ஒரு சிறந்த ஒரு உணவு மாதிரி ஆக்சுவலி சொல்றாங்க. இந்த ரேட்லாம் இருக்கிறதுனாலதான் மற்ற உயிரினங்கள்லாம் வந்து பசி இல்லாம இருக்கு. இப்ப ரேட்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அதுக்கு இருக்கிற உணவு இல்லைன்னா அது என்ன பண்ணும், வேற உணவு தேட ஆரம்பிக்கும், ஊருக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பல இடங்கள்ல இது வந்து ரேட்ஸ் உதவுதுன்னு சொல்றாங்க. இப்ப மெயினா அந்த பலியாடுன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலி எப்படின்னா ஆடு அந்த வச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப எலியை வச்சு சொல்றாங்க. இப்ப சயின்டிஸ்ட்ல ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலியில தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எலிக்கும் மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி சிஸ்டம் சிமிலரா இருக்கிறதுனால எலி வந்து சர்வைவ் ஆயிடுச்சுன்னா மனிதர்களுக்கும் சர்வைவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எலி வந்து பொழைக்கல அப்படின்னா கண்டிப்பா மனிதர்கள் பிழைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி லேப்ஸ்ல வந்து எலிகளை வந்து நிறைய யூஸ் பண்ணி நிறைய மக்களுக்கு அதாவது சில இதெல்லாம் ரொம்ப விளைவில் முடிஞ்சிருக்கு, மோசமான விளைவில் முடிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் நிறைய இது வந்து மனிதர்களுக்கு காப்பாத்திருக்கு. அங்க எலியில அந்த எலியில அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மனிதர்கள், பல லட்சம் மனிதர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ ஸ்டில் என்னதான் நெகட்டிவ் இருந்தாலுமே நம்மளுக்கு தெரியாம ஒவ்வொரு உயிரினத்திலையும் வந்து ஏராளமான நம்மளுக்கு நன்மை இருக்கு.
ஸோ அடுத்து வந்து இந்த மற்ற இதில் வந்து எனக்கு ரொம்ப வெறுப்பானது வந்து இந்த காக்ரோச். எப்போ பார்த்தாலுமே வீட்டில் எந்த இடத்துல, அதாவது மெயினாக கிச்சனில் மட்டும் தான் இருக்கும். நம்ம எங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்கே தான் இருக்கும். 10 தடவை நம்ம பாத்திரத்தை கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ பட் இது வந்து ஆக்சுவலி இது எஸ்டிமேட் பண்ணுறாங்க, இந்த காக்ரோச் வந்து எத்தனை வருஷமா இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா 30 கோடி வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இந்த காக்ரோச்சஸ், அதாவது காக்ரோச்சோட இந்த முன்னோர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அது வந்து என்ன சொல்றாங்கன்னா 30 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த காக்ரோச் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிக்கிறாங்க. அதுல இன்னும் என்ன சொல்றாங்கன்னா டைனோசர்ஸ் வந்து இந்த ஒரு பெரிய ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து அழிச்சது பாத்தீங்களா, அந்த ஆஸ்ட்ராய்டு கூட இந்த காக்ரோச் அழிக்கல அந்த மாதிரி சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இது எதுவும் அவங்க நேரில் கண்டிப்பா பார்த்துருக்க முடியாது. பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜில அவங்க என்ன பண்றாங்கன்னா எவ்வளவு வருஷம் இது வாழ்ந்திருக்க முடியும்னு சொல்லிட்டு அதை இப்போ இருக்கிற சயின்ஸால் கண்டுபிடிக்க முடியும். அவங்க அந்த படிவத்தெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ரேடியேஷன் இருந்தாலும் மனுஷங்களால தாங்க முடியாத ரேடியேஷனும் இந்த காக்ரோச்சால தாங்க முடியுது அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல நாட்களாக வந்து இந்த காக்ரோச் எப்படி அழிக்கலாம், எந்த ஹிட் வாங்கலாம், இந்த வாங்கலாம், அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி சிலது தான் ஒர்க் ஆகும். பட் 300 வருஷங்களுக்கும், அதாவது 30 கோடி வருஷங்களா இறைவன் இது ஏன் வச்சிருக்கான் இன்னும் நம்ம யோசிக்கணும். கரெக்டுங்களா? நம்ம சில நூற்றாண்டுகள் தான் அது எப்படி அழிக்கணும்னு சொல்லி வச்சுட்டு இருக்கோம். பட் இறைவன் 30 கோடி வருஷங்களுக்காக இது வச்சிருக்கான ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். இதை வச்சு ரிசர்ச் பண்றாங்க சயின்டிஸ்ட் வந்து, இதை வச்சு ரிசர்ச் பண்றாங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ரீசைக்கிள், அதாவது இயற்கையாவே மறு உற்பத்தி செய்யறது ஒரு பெஸ்ட் இது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரீசைக்கிளிங் என்னன்னா ஏதாச்சும் ஒரு பொருளை அது வேஸ்ட்னு நினைச்சிருப்போம், அதை வந்து திருப்பியும் ரீசைக்கிள் பண்ணி ஒரு உபயோகம் படுத்துற ஒரு விஷயமா அது வந்து பண்றதா ரீசைக்கிளிங். அது வந்து இது நேச்சுரலாவே இந்த ரீசைக்கிளிங் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க ரீசைக்கிளிங் பண்ணுதுன்னா இந்த மண்ணில் இந்த மாதிரிலாம் என்னன்னா சில கிருமிலாம் வந்து இறந்துருக்கும், அதாவது டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கானிக் மேட்டர். அதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு உரமா, அதாவது இந்த செடிகள் வளர்றதுக்கான ஒரு உரமா வந்து இது கன்வெர்ட் பண்ணுது. இது வந்து அந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்ரஜனை திருப்பியும் வந்து சாயிலுக்கு கொடுக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு பெஸ்ட் டீகம்போசர்ஸ், இந்த உரம்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ ஒரு வயல்ல நிறைய கற்பம்பூச்சி இருக்குன்னா அதுவே ஒரு சிறந்த உரமா வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இது டைஜஸ்ட் பண்றது ஒரு யூனிக் ஒரு பாக்டீரியா இருக்காமா, அதை வந்து அது கண்டுபிடிச்சு அதை வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ பொல்யூட்டான சாயில் வாட்டர் இருக்குன்னா அது வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு ஆக்சிடை எடுத்து அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து சயின்டிஸ்ட் வந்து இந்த சின்ன ஒரு உயிரினத்துல இருந்து அதை பண்றாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதுல இப்ப நம்ம இந்த புரோட்டீன் அதிகமா தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய இது நம்ம சாப்பிட்றோம். ஆக்சுவலி இப்ப ஜிம் போறவங்கலாம் புரோட்டீன் மெயின் சொல்லிட்டு கிராம் அளவுக்கு இத்தனை கிராம் தான், அதாச்சும் ஒரு இடத்தட்டு வச்சுக்கிறாங்க, ஒரு 4 பருக்கு அரிசி போட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க புரோட்டீன் வேணும்னு. இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த காக்ரோச்ல மிக சிறந்த புரோட்டீன் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் என்ன பண்றாங்கன்னா காக்ரோச் மில்க், இதோட பால்ல என்ன பண்றாங்கன்னா அதை வச்சு பரிசோதனை பண்றாங்க. இருக்கிறதுல புரோட்டீன் அதிகமான ஒரு பொருள் வந்து அதுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா ஃபியூச்சர்ல சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி அது சொல்லுவாங்க வறட்சி இது மாதிரிலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதுவே ஒரு உணவா இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. பட் அதை ட்ரைலாம் பண்ணல, சொல்றாங்க இது மாதிரி ப்ரெடிக்ட் பண்றாங்க இதுவே ஒரு பெஸ்ட் வந்து ஒரு புரோட்டீனா இருக்கும், ஃபுட் சோர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இது நம்ம நிறைய பார்த்துருப்போம், பள்ளி. ஆக்சுவலி நம்ம தொடக்கூடம் அருவருப்பா இருக்கும், தொட்டாலே நிறைய சோப்லாம் போயிட்டு கை கழுவோம். பட் இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு பள்ளியுமே வந்து 4000 இன்செக்ட்ஸ் வந்து அது ஆக்சுவலி சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த 4000 இன்செக்ட்ஸ்ல நம்மளுக்கு பாதிப்பு தரக்கூடிய இல்லைன்னா தொந்தரவு பெறக்கூடிய இந்த பாய்சனுக்கு எல்லா பூச்சியுமே இதுவுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு பள்ளியே 4000 சாப்பிடுதுன்னா வீட்டில் நிறைய பள்ளி இருக்கும் கண்டிப்பா. அது இப்போ எவ்வளோ இன்செக்ட்ஸ் வந்து நம்மளுக்காக இது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இது வந்து நம்மளை தொந்தரவும் பண்ணாது மோஸ்ட்லி. ஸோ இதுவுமே வந்து நம்ம வீட்லயே நம்ம பார்க்குற ஒரு உயிரினம் நம்மளுக்கு தெரியாமே நம்மளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த எறும்பு, ஆக்சுவலி எறும்புமே வந்து நம்மள எதுவுமே, அதாவது
கருப்பு எறும்பு நம்மளுக்கு எதுவுமே பண்ணாது, டிஸ்டர்பும் பண்ணாது, அது மட்டும் பாவமா போயிட்டு இருக்கும். பட் ஆனா சிவப்பு எறும்பு நம்ம கடிக்காத வரைக்கும் நம்ம இது பண்ணணும், கடிச்சிட்டா நம்ம போட்டு அடிச்சு விட்டுரும் கரெக்டுங்களா. அதோட அதோட வீடு வரைக்கும் தேடி ஃபுல்லா ஏதாச்சும் எறும்பு பொடி போடுவோம், இல்லைனா ஹிட் ஏதாச்சும் நடிப்போம். ஆனா இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் இன்ஜினியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளால ஒரு அடுக்கு மாடி கட்டுறதுக்கு ஈஸியா பண்ணிடலாம். 2 அடுக்கு மாடி கட்டணும்னா அந்த பில்லர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லைன்னு பார்க்கணும். அந்த மாதிரி அந்த ஒரு இன்ஜினியர் அந்த பண்ற ஒர்க் வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இது வந்து என்ன பண்ணுன்னா மண்ணுக்கு அடியில ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கோம். எப்படின்னா சிங்கிள் ஃப்ளோர் இருக்காது, நீங்க உள்ள போகும்போது அதை பல ஃப்ளோர்ஸ் இருக்கும். அது எப்படின்னா மண்ணுக்குள்ள நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அது ஈஸியாக எப்போ வேணா உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த எறும்புகள் கட்டுற வீடை மனிதர்களோ இல்லை மற்றவர்களோ தொடாத வரைக்கும் இந்த இயற்கையா இடிஞ்சே விழாத மாதிரி அது ஆக்சுவலி கட்டும். ஸோ ஆக்சுவலி இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, சில ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கெமிக்கல், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிக்விடை வந்து ஒரு எறும்பு புத்துக்குள்ள ஊத்துறாங்க. அது பார்க்கவே கொஞ்சம் கொடூரமா இருக்கும். எப்படின்னா எறும்பு புத்துக்குள்ள ஊத்துவாங்க. அது என்ன அதோட தன்மை எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஊத்தும் போது லிக்விட் மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அப்படியே சாலிடா வந்து ஃபுல்லா அப்படியே சாலிட் ஆயிடும். இப்போ எப்படி நம்ம தண்ணியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா அது நம்ம எந்த பாத்திரத்துல தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கிறோமோ அதே ஷேப்ல வந்து நம்மளுக்கு அந்த ஐஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த லிக்விடும். ஸோ அந்த இரும்பு புத்துக்குள்ள ஊத்துறாங்க, கொஞ்ச நாள் அதை காய விடுறாங்க, ஃபுல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை தோண்டி பார்க்குறாங்க, சின்னதா இந்த எறும்பு புத்து இந்த ரூம் சைஸுக்கு வந்து அதுக்கு அண்டர் கிரவுண்ட்ல வீடு கட்டியிருக்கு. பல 100 ஃப்ளோர்ஸ் இருக்கு, பல இவ்வளவோ ரூம்ஸ் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு இன்ஜினியர் அந்த மாதிரி ஒரு சக்தி வந்து அது இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்டிலைசரா இது வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் அதான் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம எதுவுமே அதாவது சின்னதா சைஸ்ல இருக்கு பெரிய சைஸ்ல இருக்குன்னு முக்கியமே இல்லை. எல்லா கிரியேச்சர்ஸும் நம்ம தொந்தரவு பண்ணாலுமே கடைசியில நம்மளை காப்பாத்துறதே ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து அந்த ஒவ்வொரு சின்ன ஆக்சுவலி எறும்பெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்துருப்போமா, எறும்பு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு. நம்மளை ஆக்சுவலி மனுஷங்களை கொலை பண்ற கொசுல இருந்து பாம்பு வரைக்கும் எல்லாமே ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து இந்த ஹியூமன்ஸ் வாழ்றதுக்காக இது வந்து இது இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன், எல்லாமே வந்து கடைசியில என்ன கொடுக்குதுன்னா மற்ற அது செடியோ மரமோ எல்லாமே கடைசியில பாத்தீங்கன்னா அது மனிதர்களுக்கு தான் ப்ராஃபிட்டா வரும். இப்போ என்னதான் வந்து இந்த அதுக்கப்புறம் மண் எர்த்வாம் சொல்லுவாங்கல்ல, அது தமிழ்ல மண்புழு. ஆக்சுவலி அதுவுமே என்ன பண்ணுன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் தி ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க, விவசாயிக்கு ஒரு சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன இது வந்து அவ்வளோ நண்பனாக இருக்கலாம். கடைசியில் நம்ம தான் மனிதர்கள் தான் எல்லாவோட கிரியேச்சர்ஸையும் நம்மளுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் நம்ம வந்து அதை அழிச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்குமே கிட்டத்தட்ட நம்ம வந்து 70%க்கும் மேல உயிர்கள் அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல வராங்க. எப்படின்னா முன்னெல்லாம் வந்து ஒரு உயிரினங்கள் எடுத்துக்கிட்டோம்னா முன்ன நிறைய இருக்கும், அதோட குட்டி அந்த மாதிரிலாம் நிறைய சந்தைகள் நிறைய இருக்கும். பட் இப்பெல்லாம் நம்ம சூழ்நிலை, அதாவது நம்ம என்விரான்மெண்ட் வந்து டேமேஜ் பண்றோம். சொல்லி பெஸ்ட் எக்ஸாம்பிள் பண்ணா சிட்டுக்குருவி, கரெக்டுங்களா? சிட்டுக்குருவியை ஒவ்வொரு குருவியை நம்ம போயிட்டு அழிக்கல, கரெக்டுங்களா? நம்ம போயிட்டு அதை வெட்டையோ அது மாதிரி எதுவும் பண்ணல. பட் நம்ம செயல்களால நம்ம எப்போ இந்த நெட்வொர்க் இது மாதிரிலாம் உள்ள வரும்ச்சோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம செயலால் அது ஃபுல்லா அழிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஏதாச்சும் ஒரு ஹில் ஸ்டேஷன்லயோ இல்ல மனிதர்கள் அதிகமா போகாத டெக்னாலஜி அதிகமா போகாத இடத்துலயோ அது கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி என்ன சொல்ல வராங்கன்னா, கடந்த 50 வருஷத்துல 70% இந்த வைல்ட் லைஃப்ல அந்த பாப்புலேஷன்ஸை 70% தான் நம்ம அழிச்சிருக்கோம். இன்னும் 1 லட்சம், அதாவது 10 லட்சம் ஸ்பீசிஸ் வந்து அழிவின் விளிம்புல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். அதை விட்டுட்டோம்னா அந்த ஸ்பீசிஸ் இனிமேல் திருப்பி நம்மளால உருவாக்க முடியாது, அதுவும் வராது. ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி இஸ்லாத்துல வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, மனிதர்களை வந்து இறைவன் படைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏஞ்சல்ஸ்லாம் இருக்காங்களா, ஏஞ்சல்ஸ் டெவில்ஸ், அவங்கள்ட்ட போய் சொல்லும் போது ஏஞ்சல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே குழப்பம் விளைவிப்பவரையும் ரத்தம் சிந்துபவரையும் நீ நிலை நிறுத்துவாயா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸ் கேட்பாங்க. இதுல குரான்ல இருக்கு 2வது அத்தியாயம் 30வது. அதாவது எப்படின்னா, ரத்தத்தை சிந்தி மற்றவங்களை அழிக்கிறவங்களையா நீ உருவாக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஏஞ்சல்ஸ் கேட்டதான் வந்து குரான்ல சொல்லுவாங்க. ஸோ நம்ம பண்ற செயல்னால ஏராளமான கிரியேச்சர்ஸ் அழிஞ்சிட்டு வருது. இல்லை நான் ஒரு சில குரான் வசனத்தோட இதை முடிக்கிறேன்.
2வது அத்தியாயம் 216வது வசனத்துல வந்து இறைவன் சொல்லுவான், நீங்கள் ஒரு பொருளை விரும்புவீர்கள், ஆனால் அது வந்து உங்களுக்கு தீமை பயப்பிப்பதாக இருக்கும். நீங்க ஒரு இதை வெறுப்பீங்க, ஆனா அது வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பார்க்கக்கூடிய எல்லா கிரியேச்சர்ஸுமே நம்ம எது நம்மளுக்கு தொந்தரவுன்னு நினைச்சோமோ, எதை நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா மொத்தத்துமே அழிக்கணும்னு நினைச்சோமோ, அந்த கிரியேச்சர்ஸால தான் இன்னைக்கு நம்ம பாப்புலேஷன் வந்து சிறப்பா வந்து இருக்கு. ஸோ அப்ப ஒன்று நினைச்சு பாருங்க, இப்போ ஒரு கிரியேச்சர், அதாவது ஒரு சின்ன கிரியேச்சர் தான், கொசு தான், அதை சயின்டிஸ்ட் ஒரு லேக்கை அழிச்சதுக்கே வந்து அந்த லேக் வந்து நாசமாயிடுச்சு. அப்ப இறைவனோட படைப்புல ஒரு கிரியேஷன் வந்து ஒரு படைப்பு வந்து மறைஞ்சதுன்னா மொத்த பாதிப்படைகிறது வந்து நம்ம தான். ஸோ அப்போ வந்து நம்ம இதெல்லாம் பெர்ஃபெக்டா படைச்ச இறைவன் வந்து நினைச்சு பாருங்களேன். இப்ப இறைவன் கான்செப்ட் விட்டுருங்க, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை தானா உருவாக்க முடியுமா? எல்லாமே பெர்ஃபெக்டா, எல்லாமே கடைசியில் நம்மளுக்கு தான் பெனிஃபிட்டா இருக்கு. நீங்க எந்த ஒரு இதுவா இருந்தாலுமே நம்மளுக்கு தான் பெனிஃபிட்டா இருக்கு. இறைவன் என்ன சொல்றான்னா 44வது அத்தியாயம் 38வது வசனத்துல, வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கிடையில் உள்ளவற்றையும் நாம் விளையாட்டாக படைக்கவில்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சின்ன எறும்புக்கு கூட ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு சின்ன கொசு, காக்ரோச், பள்ளி, எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும் போது 6 அறிவு கொடுத்த நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு பர்பஸ் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஜஸ்ட் அந்த பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த குரானை கண்டிப்பா வாங்கி படிங்க. இதுல வந்து நம்ம எதுக்காக நம்ம வந்தோம், அதாவது என்னென்ன கேள்வினா, நம்ம எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம், அதுக்கப்புறம் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எங்க செல்ல போறோம். ஸோ இது மாதிரி எல்லாத்துமே இதுல ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இந்த குரான் வேணும் அப்படின்னா இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும். வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.